ஃபேமிலியோட பார்க்கலாம் சார், நல்ல படம் தான், சூப்பர் படம் சார். ஃபுல்லாக குட் நைட் மூவி பார்த்தீங்களா? அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லேடிஸ் கோட் அவுட் ஆடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் வர போயிட்டு அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆஃப் லைஃப் சேஞ்சஸ். ஒரு நல்ல சிம்பிளான ஸ்டோரி லைன், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமாக நல்லா இருந்தது. எடுத்தோட டைவர்ஸ்னு போகக்கூடாது, அதுக்கு சமாளிக்கணும் ஒரு சில விஷயத்தை. தட்ஸ் ஆல். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் தான். ஹீரோயினுக்கு கொரட்டை விடுற பிரச்சனைன்றது ஒரு இன்னொரு பர்செப்ஷனாக ஒரு விஷயம். ப்ளஸ் என்ன அதான் அந்த விமெனோட ஜென்ரலி விமென் கொரட்டை விடுறதை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டோம். ஸோ அது வந்து தட்ஸ் அ டேபு. அது வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணி அது ஒரு அக்செப்டன்ஸாக க்ரியேட் பண்ணி ஒரு சொசைட்டி ஒரு ஃபேமிலியில் எடுத்துன்னு வந்தது வந்து தட்ஸ் அ ப்ளஸ் இந்த மூவி. ஐ திங்க் ஐ ரியலி லைக். மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுனா மனிதர்கள்கிட்ட இருக்கிற அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அதை ரொம்ப எமோஷ்னலாக இது பண்ணிக்கிறோம், அதை வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. இது எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிற அந்த பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் மனமாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது மூவி. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா பிக்கப்பாக இருக்குது. எப்படி வந்து பிரிஞ்சு போனவங்களே எப்படி வந்து சீரை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடும், திரும்பவும் வந்து எப்படி வராங்க, எப்படி அவங்க லவ் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஸோ அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் பிரிஞ்சு போகாமல் காட்டினாங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டாக எங்கள் அப்பா வந்து பிரிஞ்சு போயிடுவார், ஃபஸ்ட்டே வந்து விட்டு போயிடுவார் ரெண்டு பேர்த்தையும். ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த அப்பாவை போய் கூட்டி வந்து அவருக்கு அந்த குடும்பத்தை வந்து சேர்த்து வைக்கும். ஸோ அது வந்து ஒண்டர்ஃபுல்லான மூவி தான், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டாட்டர் இன் லாவாக நடித்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப காளி வெங்கடோட பேராக நடித்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலே காஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிங் வந்து அன்னி கேரக்டரில் வர்றாங்க. ஜிவி பிரகாஷ் சாரோட அன்னி கேரக்டர் ஒருத்தவங்க, அது ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த எமோஷன் எல்லாமே பயங்கரமாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கமர்ஷியல் மூவி அவ்வளோதான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ஒரு மைல்டாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை, ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி ப்ரோவாக இருக்கட்டும் ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் எமோஷன் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா, வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ண நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாங்க. கிளைமாக்ஸ் சீன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக நல்லா இருந்தது. கண்டிப்பாக லேடிஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. எல்லாருமே பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எந்த ஏஜ் குரூப்புக்கும் பேரியர் கிடையாது. இட் வாஸ் ரியலி நைஸ். நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். ஆக்சுவலி ஒரு விமென்க்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஜென்ரலாக யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க, அதை பேசியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஐ திங்க் அது எந்த அளவுக்கு ஒருத்தர் இம்பேக்ட் பண்ணும், ஒரு மேரேஜ் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் வெரி நைஸ். மியூசிக் ஒர்க் ரியலி வெல். Aishwarya Rajesh was amazing actually. GV was also very good. I think overall the film was very good. Very nice film. நல்ல ஸ்டோரி, நல்லா கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே தான். ஸோ செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கான்செப்ட் வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. மியூசிக் வைஸ் 2 சாங் இருக்குது. ஸோ சாங் வந்து ஒரு சாங் வந்து சுமார் தான். ஸோ இன்னொரு சாங் நல்லா தான் இருக்குது.